நம்ம சிவன் கிச்சனில் இப்போது வடகறி செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் அது மாதிரி ஸ்லைஸாக சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டேன். தக்காளி சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் முந்திரி பருப்பு 2 காஞ்ச மிளகா பெருஞ்சீரகம் கொஞ்சம் அரைக்கும் போது நம்ம இதில் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு 100 கிராம் போதும். அந்தளவுக்கு நம்ம 4 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கடலப்பருப்பு காஞ்ச மிளகா ஒன்று கூடுதலாக வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடலப்பருப்பு 3-4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கிராம்பு 1, பாதி பட்டை, கிராம்பு 2 போட்டிருக்கேன், பாதி பட்டை. இப்போது உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன். இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி தேங்காய் முந்திரி பருப்பு 4 வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பேஸ்ட்டாக. வடகறிக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு இட்லிக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இப்போது மேலே இது மாதிரி இட்லி மாரி செய்யாமல் இந்த மாதிரி இப்படி வச்சு விட்டுடலாம். வெந்துடும். இது 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இதை எடுத்து வேக வச்சுட்டு நம்ம உதிரியாக உதுத்துக்கலாம். இப்போது வச்சாச்சு, மூடி வச்சிடலாம். வடகறி தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது ஒரு பட்டை ஒரு இலை போட்டுட்டோம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. உப்பு போட்டுட்டோம். கல் உப்பு தான் நான் போட்டேன். இன்னும் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி நல்லா வதங்கட்டும். தனி மிளகாத்தூள் போட்டுட்டோம். இது மிளகாய் மல்லி கலந்த தூள். நம்ம சின்ன ஸ்பூனால் இந்த மாதிரி 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப காந்தாமல் வதக்கிடணும். இப்போது தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்படி வதக்கிடலாம். வடகறிக்கு நம்ம கடலப்பருப்பை மிக்சியில் அடிச்சுட்டு இட்லி தட்டில் இட்லி அவிக்கிற மாரி அவிச்சு வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும் கிரேவி. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ காரத்துக்கு நம்ம எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல் நம்ம மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக இருந்தாலும் இது நான் கரெக்டாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால இது காரம் இறக்கும்போது காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனி மிளகாத்தூள் கூடுதலாக குறைச்சலாம் எப்படி வேணே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா அந்த பருப்பு போடும்போது தண்ணி இழுத்துடும். இப்போது இது மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு இதுக்கு கொஞ்சம் தூக்குதலாகவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது வடகறிக்கு தாளித்து விட்டாச்சு. இப்போது வடகறிக்கு நம்ம கடலப்பருப்பு இந்த மாதிரி மிக்ஸியில் அடிச்சுட்டு வச்சுருந்தோம். அது நல்லா உதிரியாக
நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஆறின பிறகு கையால் உதிரியாக கட்டி இல்லாமல் நம்ம உடச்சிடலாம். வடகரிக்கு இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போது நம்ம ரொம்ப திக்காகனா அப்புறம் இந்த மாதிரி இது பருப்பு இது வடகரிக்கு நம்ம இந்த மாதிரி கடலைப்பருப்பு வேகும்போது அது ரொம்ப திக்காகிடும். அதனால் நம்ம இப்படி இருக்கும்போதே நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு, உதிரியாக இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது இது கேஸை நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் இன்னும் உங்களுக்கு திக்காகிடும். நிறுத்தின பிறகு இன்னும் திக்காகிடும். இது பதம் கரெக்டான பதம். அதனால் நான் சிம்மில் வச்சுட்டேன். ஹோட்டல் ஸ்டைலு வடகரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவம் மாதிரி இப்படி இருக்கும்போதே நம்ம நிறுத்திடலாம். நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம கேஸ் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இன்னும் திக்காகிடும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸு. இன்னும் என் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.